என்ன திருநாள்ல காணாத போன மாதிரி வந்து செவனா இதுக்கு முன்ன ஒண்ணு வந்தது என்ன ஒரு வாட்டா சட்டம் வந்தது அது வாட்ட வந்தது பொதுவா கடவுளுக்கு பார்த்தா இந்த மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சள் ஏண்டா அதை விட இது சூப்பரா இருக்கு மூஞ்சா பார்த்தா குளிப்பன அரிசி மாதிரி இருக்கு ஆமா இதுக்கு போய் நீ போய் அந்த முடவன் கொம்பு தண்ணி ஆசைப்படலாமா முடவனே கொம்பு எதாட்ட ஆளுன்னு கூட சொல்லு என்ன விட பொண்ணு மாதிரி ஆளை பார்த்து 80 அவனுக்கு வயசு இன்னும் 2 வருஷம் 80 அது போட்டோம் சரி என்ன பார்த்தா மைனீர் மாதிரி தெரியுதா ஒன்ன பார்த்தா மைனீர் ஒன்ன பார்த்தா பச்சாச்சா அது இருக்கட்டும் ஊசி வச்சுக்கிறேன் இல்ல பிரியா வச்சுக்கிறேன் நான் சொல்றது சொல்லு நீ நானு என்னை விட நீ ஒரு 8 வருஷத்துக்கு சின்னாரு ஆமா 10 வருஷத்துக்கா உன வச்சுக்க என்னப்பா எனக்கு 32 பல்லு சரியா இருக்குது சரி உனக்கு 7 பல்லு போயிடுது போன போது ஏண்டா எனக்கு உனக்கு எவ்வளவு வித்தியாசம் பல்லு பாடம் என்ன மனுஷனுக்கு சொல்லி போச்சுங்க எந்த பல்லு போய் காட்டுறீங்க போய் போத விட அது இருக்க பல்லு போதும் என்ன வந்து தெரியல முதல்ல ஒண்ணு வந்து ஒரு ஐட்டம் பார்த்தா அதுக்கு இது வாட்ட சட்டை பண்ணுப்பா ஆடா கடவுளா சும்மா சொல்ல விடாது பிள்ளையா இப்படி தாண்டா ஆமா ஆமா வீணா போற பையன் பெங்களூர்ல ஒரு பொண்ணு கொடுத்தான் கேட்கறதுக்கு தான் பதில் சரி சொல்லு வீணா போனவன் பெங்களூர்ல ஒரு பொண்ணு கொடுத்தான் முத பொண்ணு கட்டிட்டு வந்தேன் ஆமா ஒரு பொண்ணுக்கு வந்து அது தொந்தார்த்தம் எல்லாம் போட்டு பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளிதான் ஆமா போட்ட புள்ளி மாறாது அதனால போத்தால எடுத்து பானை செஞ்சு மூணு செஞ்சு விட்டா அது வந்து மாட்டிக்கிட்டு சரி கல்யாணம் பண்ண அது ஊர் உலகத்தில் நடக்கிற மாதிரி குடும்ப விளக்கறி எடுத்துக்கு அதுக்கு ஒரு குழந்தை கற்பமாயி குழந்தை பிறந்தது அது என்ன மச்சரிச்சு வந்தா மருந்து அடிச்சு போடுறதுக்கு அக்கா கறியே ஆமா அந்த பொண்ணு செவனே மருந்து அரைச்சு குழந்தை பெற்ற அறையில கிடக்குது நாம இங்க நீ மருந்து அரைச்சு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது சரி ஏண்டா இந்த மாதிரி பேச குடிக்காது மருந்தாட்டு போட வரல மாயாட்டு போட வரல ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா இப்ப உள்ள உனக்கு எப்படி தெரியுமா பொங்கல் வருது தை மாசம் பொங்கல் ஆடி மாசம் தள்ளுபடி பொங்கல் பண்ணி தை மாசம் பொங்கல் வருது ஆடி மாசம் 18 ஆடி தள்ளுபடி வருது சித்திரை மாசம் வருஷம் தள்ளுபடி வருது ஒரு சேலை 3000 2 ஒரு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி முதல்ல ஒரு பொண்ணை கட்டி வந்தா மறுபடியும் உடனே பிரியா கூட கொண்டு வந்தப்போ சரி அவன் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரி மாய் மேலே அழைச்சிட்டு வந்து அதியா
என்ன போய் இப்படி பார்த்து நிக்கிறேன் பொண்ணு வந்தது ஒரு லவ் பண்ணுவோம் குடும்பங்களை பேசிட்டு எனக்கெல்லாம் பள்ளி போச்சு லவ் பண்ணி நீ தானே சொன்ன யாரை விட்டா போட முதல்ல முடியுமா பேச முடியுமா அதே அப்பா நான் லவ் பண்ண நீ கபடா நான் லவ் பண்றேன் நீ கபடா அவளுக்குள்ள போய் ஒத்து நீ கண்டு யாரு நீங்க ரெண்டு பேரும் யாரா அண்ணன் அண்ணன் ஒரு கடி ஐ ஜோலிக்கு மார் போய் கேட்டா எது மார் போய் சொன்னா நான் யாரு யாரு என்னோட பேர் என்ன ஊர் என்ன யார வச்சிருந்தா யார வச்சிருந்தா நேத்து போல கலச்ச போற போட்டு சரி போ ஏ வாடா அங்கேட படிக்கறா அங்கேட இல்லையா மாடி வாங்கிடுறா என்ன வெண்ணடி வாங்குறீங்க படங்க அச்சரா சேகா வாயா கால்ல நம்ம ஹிச்சம் அட கலவல வாரத்தில
பட்டு படிக்கிறதுல நடப்பாவி ஆனாலே ஒரு நேரத்துல உனக்கு கொண்டாடி கேட்கிறா அந்த உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு சண்டை அந்த மாதிரி எண்ணமே இருக்காதுடா. நீங்க 2 பேரும் ஆனது இப்ப கரகாட்டமா கலக்க மாட்டோமா? இந்த மாதிரி ஆனாலும் இல்ல சொல்றேன். நீ யார் எனக்கு மாமனா மச்சானா மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறேன், தோடு வாங்கி தரேன், சங்கடம் வாங்கி தரேன், கால் கொலுசு வாங்கி தரேன் சொல்லி நீ யாரா எனக்கு? வாங்கி கொடுத்தா தெரியா? யாரு? அதான் வாங்கி கொடுத்தா. அதெல்லாம் எங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க வாங்கி கொடுக்க. ஏன் சேஞ்சொலியில தான் வாங்கி தருவாங்க புதாச்சலத்துல. இது அப்படி சேஞ்சுரு யாரு இது? இதுவா? இது நான் கள்ளக்குறிச்சியில வாங்கினேன். சீனா போல கவரஞ்சியா ஆட்டக்கார பவுன் போட்டு ஆடுற அளவுக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு புறாம விழுந்து வச்சுக்க. அன்னைக்கு அவனுடைய பழப்பம் என்னாச்சு? நீ கொடுக்கறது ஒரு நேரத்துல சம்பளம் வந்து கொடுக்கவே மாட்டேங்க தோற்று பவுனை போட்டுருந்தானுமா நானு. பவுன் போட்டதெல்லாம் இருக்கு. உள்ள நான் பவுன் போடணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் உள்ள இருக்கும். ஆமா நீ யாருடா எனக்கு? நான் மந்திரி மகன். மந்திரி மகனா? ஆனாலும் உனக்கு நல்ல அறிவு, நல்ல புத்தி, நல்ல யோசனை உண்டு உண்டு உண்டு. உன்னை பார்த்த உடனே வரும். அப்புறம் அதுதானே ஆவாது. கண்ணுல மண்ணை போட்டு அப்புறம் 3 கையோடு வந்துடும். நீ செஞ்சாலும் செய்வ சொல்ல முடியாது. நீ மந்திரியின் மகன் சொன்ன போது நீ என் கை விளையாட்டு வாசவாசியா பேசுறேன். கையால் காட்டக்கூடிய வேலை காலால் செய்ய வேண்டிய. நீ எப்ப காட்டுறியோ அவங்க அப்பா என்ன எடுத்துக்கிட்டு வைக்க சொன்னா சொன்னது என்ன? காலால காட்டினா கையால செய்யணும். அதுதான்மா நீ செய்வேன்னு சொன்னா நீ சொன்னா நான் செய்வேன். செய்வியா? நீ சொன்னா என்ன சொல்ல? அறிவு புத்தி யோசனை இருந்தது. வெளியோடு கண்ணுக்கு எவ்வளவு சட்டலாமா பொங்கலே மைந்தன் மனைக்கு மணியா? மைந்தன் மனைக்கு மணியா? நான் சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? நான் சொன்னான்னு தெரிஞ்சவன் பாக்குறியா? நான் சொன்னானே தெரிஞ்சவன் பாக்குறேன். நான் அதுக்குதான் வந்திருக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன். நான் சொன்னது இதுக்கு அர்த்தம் புரிய மாட்டேன். கட்டான்னு தர அர்த்தம் எனக்கு புரியும். நான் சொல்ல முடியாது. ஆமா என்னது நீ தெரிஞ்சவன் பாக்குறேன். ஒன்ன வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த சொல்றேன். நான் வந்து முடியாதா? கட்டிக்க நீ ஏன் கட்டிக்கு வேணாம் வேணும்ன்ற? கட்டி பார்த்தேன். அது ஒரு மாதிரி பிடிங்கிச்சு. நானும் 45 வருஷமா அந்த போடுறதான் கட்டி. நான் இப்ப சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பாப்பார மணிக்கு எதுதான் பாதுகாப்பு? அந்த நம்ம புருவம் தான் பாதுகாப்பு. ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு மானத்தை காப்பாத்துறது புடவைதான். ஆனாலும் அதாவது சின்ன பொண்ணா இருக்கும்போது அதனுடைய புடவைனாலே மானத்தை காப்பாற்ற கண்டிப்பா மாத்தும். 2வது மாங்கல்யம் தரித்து விட்டால் ஆமா கணவனுக்கு கட்டுப்பட்டு கட்டி போட்டு நிக்கணும். அவுத்து நிக்கணும். வாயை அவுத்துட்டு நிப்பாங்க. நின்னாக்கி விட்டு போகலாம். கண்டிப்பா யாரு அந்த காலத்துல கண்ணே கையில் இந்த பாப்பார மொழிக்கு அந்த